Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி நீர்த்தேக்கம் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தில் இருந்து நீர் திறப்பு 12,000 கனஅடியில் இருந்து 16,500 கனஅடியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து நீர் இருப்பு 12,000 கனஅடியில் இருந்து 16,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கருணாநிதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கருணாநிதி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருப்பது பாத்தீங்கன்னா பூண்டியில் உள்ள சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் தான். இது இதனுடைய மொத்த உயரம் பாத்தீங்கன்னா 35 அடி மொத்த உயரம். முழு கொள்ளளவு 3,231 மில்லியன் கன அடி ஆகும். இது தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால அந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வந்தது. அதாவது பாத்தீங்கன்னா நீர்மட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்து கொண்டு 2 நாளா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீர், அப்புறம் அதே போல ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளியிலிருந்து திறந்து விடப்பட்ட நீர் மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் பூண்டி சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள இந்த சிறு சிறு ஏரிகளில் மற்றும் இந்த குளங்களில் இருந்து வெளியேறும் உபரி நீர் பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர் சேர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதால பூண்டி நீர்த்தேக்கத்தில் முழு கொள்ள அளவை நேற்று 8 மாதிரி தெரிய வந்தது. இதனை அடுத்து நேற்று பகல் 1:15 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 கன அடி வீதம் கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் உபரி நீரை திறந்து விட்டாங்க. அதே போல நேற்று இரவு 8 மணிக்கு 4 மதகுகள் வழியாக 5000 கன அடி வீதம் உபரி நீர் திறந்து விடப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா இன்று காலையில நீர் வரத்து, அதாவது 12,760 கன அடி நீர் வரத்து கொண்டிருந்ததாகவும் நீர் இருப்பு 3,159 கன அடியாக உயர்ந்தது. அதனால பாத்தீங்கன்னா 5000 கன அடியிலிருந்து 12,000 கன அடியாக உயர்த்தி திறந்து விட்டாங்க. இந்நிலையில தற்போது நீர்வரத்து மேலும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததால நீர்வரத்து வினாடிக்கு 15,500 கன அடி வீதம் நீர் கொண்டிருக்கிறது. இதனால தற்போது 12,000 கன அடியிலிருந்து 16,500 கன அடியாக உயர்த்தி திறந்துட்டு இருக்காங்க. இதனால இந்த கொசத்தலை ஆற்றுக்கு வழியாக சில கிராமங்களான இந்த நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், வதப்பை, நெய்வேலி, எறையூர், சோமதேவன்பட்டு, பீமந்தோப்பு, கொடக்கத்தண்டலம், நெய்யூர், தாமரைப்பாக்கம், எண்ணூர் உள்ளிட்ட இந்த கொசத்தலை ஆற்று கரையோரம் உள்ள பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளாரு. ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஏரி சுற்றியுள்ள பகுதிகளில் வரத்து கால்வாய்களை சீரமைத்ததினாலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த 2-3 ஆண்டுகளாக பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர் இருப்பு கணிசமாக உயர்ந்து வருவதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாநிதி.